ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெட் ரிசல்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ டெட் ரிசல்ட்டில் சக்ஸஸ் பண்ண வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். இப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வு. அதாவது பேப்பர் 1 இருந்துச்சுன்னா செகண்ட் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம், அதே பேப்பர் 2 இருந்துச்சுன்னா யூஜிடிஆர்பி நமக்கு வந்து நடக்கும். அதில் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. நான் என்னென்ன படிக்கணும், எனக்கு சிலபஸ் என்ன, நான் ஸ்கூல் புக் எல்லாமே படிக்கலாமா அல்லது வேணாமா, ஸோ எந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சிலபஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. சிலபஸ் நமக்கு டிஆர்பி வெப்சைட்லையுமே இருக்குது சரிங்களா. நான் வேணா கமெண்ட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இன்னொன்று பி. ஸோ இந்த ஏ அப்படிங்கிறதுல என்னென்னா தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்ட் ஏ. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்வினா 30 கேள்வி இருக்கும். ஸோ மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 50 மதிப்பெண்கள் சரிங்களா. அதுக்கடுத்து இதுக்கான டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30 நிமிஷம். இதில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா 20 மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் உங்களுடைய பேப்பர் சரிங்களா பார்ட் பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் செகண்ட் இருக்கும் அண்டு வந்து பேப்பர் 2 எழுதக்கூடிய யூஜிடிஆர்பி எழுதவங்களுக்கும் முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ பார்ட் பியில் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 கேள்வி வந்து இருக்கும். ஸோ இந்த 150 கேள்விக்கும் 150 மார்க்ஸ். இதுக்கான டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 3 மணி நேரம் சரிங்களா. ஸோ இந்த 3 மணி நேரம் ப்ளஸ் இந்த மார்க்ஸ் தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. இது வந்து பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவோம் சேஞ்சஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேப்பர் 1ல் அண்டு 2ல் ரெண்டுலையுமே பார்ட் ஏ வந்து பாஸ் பண்ணியிருந்தால் தான் பார்ட் பி வந்து என்ன பண்ணுவாங்க கரெக்ஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாடத்துலேருந்து நம்ம கொஷின் வரும்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு. ஸோ இது எல்லாமே சேர்த்து 30 மார்க்ஸ் மினிமம் சரிங்களா. 30 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸு. ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். ஸோ ஒரு சில டைம் நம்ம கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா 11th and 12th கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் அந்த கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க ரிவைஸ் பண்ணிங்க. இதோட சிலபஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் கிரேடுக்குன்னு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிடிஎஸ்க்கு அதாவது யூஜிடிஆர்பிக்கு தனியாக என்ன பண்ணியிருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நான் வெப்சைட்டோட லிங்க்கும் தரேன், ப்ளஸ் வந்து அந்த பிடிஎஃபோட லிங்க்கும் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் அடுத்தடுத்து சொல்லிடுறேன். ஸோ இது வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நடந்த நோட்டிஃபிகேஷன் செகண்டரி டீச்சர்ஸ் கொடுத்தது பார்ட் ஏ சரிங்களா. 30 கொஷின்ஸு, 30 நிமிஷம், 50 மார்க்ஸு, எலிஜிபிள் மார்க்ஸ் அப்படிங்கிறது 40% சரிங்களா. அதுக்கடுத்து தமிழ், அதுக்கடுத்து நீங்கள் எந்த லாங்குவேஜோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் சரிங்களா. மோஸ்ட்லி நிறைய பேர் தமிழ் இருப்பீங்க. அதுக்கடுத்து தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் காமன், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு. ஸோ இது எல்லாமே சேர்த்து 5 சப்ஜெக்டும் சேர்த்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 150 மார்க்ஸ்க்கு இருக்கும். இதில் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 45 மார்க்ஸ் யார் யாருக்குன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ அப்போ இது வந்து பாஸ் மார்க் கிடையாது, நமக்கு கட் ஆஃப் எடுக்கிற மார்க்ஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 45க்கு மேலே இருந்தால் தான் நம்ம கட் ஆஃப்குள்ளாரே இருப்போம், 45 கீழே இருந்தால் கட் ஆஃப்க்கு வரமாட்டோம். அதே வந்து ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் சரிங்களா. அது இப்போ தான் அவங்க வந்து கட் ஆஃப்குள்ளாரே வருவாங்க. ஆனால் நம்ம வந்து நிறைய மார்க்ஸ் 120, 110 இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஷின் பேட்டர்ன் சரிங்களா. மீடியம் ஆஃப் கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லாங்குவேஜ் அப்படின்னா அந்த லாங்குவேஜில் தான் இருக்கும். நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணீங்களா, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. ஸோ அந்த லாங்குவேஜ் கொஷின் லாங்குவேஜில் இருக்கும். அதுக்கடுத்து இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் காமன் இங்கிலீஷில் இருக்கும். மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டும் நமக்கு வந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். இதே தான் பேப்பர் 2க்கும் இதே சேம் இது தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான வெயிட்டேஜ் மார்க் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான வெயிட்டேஜ் மார்க்ஸு 2012 பாஸ் பண்ணவங்களுக்கு 5.5,
இது வந்து லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனு. சப்போஸ் இப்போ நியூவாக செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் விட்டாங்கன்னா இதோட வெயிட்டேஜ் மார்க்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகலாம், சரிங்களா? ஏன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். இது அப்ராக்சிமேட்டாக இது லாஸ்ட் இயரில் இருந்தது. அதுக்கடுத்து 2013 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு, 17 பாஸ் பண்ணியிருந்தால் 3 மார்க்ஸு, 19 பாஸ் பண்ணியிருந்தால் 2 மார்க்ஸு, 22 பாஸ் பண்ணவங்களுக்கு 0.5. ஸோ வெயிட்டேஜ் மார்க்ஸும் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பூஸ்டப் கொடுக்கும். ஒரு சில பேர் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க இன்னும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அவங்களோட நீங்களும் போட்டி போடணும். சப்போஸ் வந்து அவங்க ஒரு 110 மார்க்ஸ் இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் இதோட 5 மார்க்ஸ் அவங்களுக்கு வந்து கெயின் 105 போயிடும். அப்போ வந்து ஆயிரக்கணக்கான பேரோட முன்னாடி போவாங்க. ஒரு மார்க்ஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காம்படிட்டிவ் ஈவன் நீங்கள் வந்து இப்போ பிஜிடிஆர்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே மார்க்ஸில் 30லேருந்து 40 பேர் இருக்காங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே, சரிங்களா? அப்போ வந்து அந்த சிவிக்கு வராதவங்க எத்தனை பேர் ஒரே மார்க்ஸில் இருப்பாங்க பாருங்கள். லாஸ்ட் மார்க்ஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னுடைய ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், பிப்ரவரியா மார்ச்சா ஏப்ரல்னு போகாதீங்க, இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் வந்து ஆனுவல் பிளானில் கொடுக்கல அதனால நான் வந்து படிக்காமல் இருக்கலாம் இருக்காதீங்க, சரிங்களா? இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, அதனால் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2ல் வந்து பாஸ் பண்ணவங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஈஸி. என்ன அப்படின்னா அதே பார்ட் ஏ பார்ட் பி தான். ஸோ இங்கே வந்து 150 மார்க்ஸ். ஈவன் நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். மேபி மோஸ்ட்லி யூஜி இன் பிஜிடிஆர்பி சேம் தான். ஸோ யாருக்காவது சேஞ்சஸாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஈவன் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், சரிங்களா? தேடி அலையிற நேரம் மிச்சமாகும். ஸோ உங்களுடைய மேஜர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஷின் வரும். அது 150 மார்க்ஸ். அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும்னா தமிழ் மட்டுத்துல தான் வரும். அப்படியே மேக்ஸ்னா மேக்ஸ் மட்டும்தான் வரும். இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து இங்கிலீஷ் மேஜர் என்ன படிக்கணும், நான் மேக்ஸ் மேஜர் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ செகண்ட் கிரேட் மட்டும்தான் என்ன பண்ணால் எல்லா மேஜர்ஸ் கொஷினும் படிக்கணும். அதே வந்து பேப்பர் 2 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து தமிழ்னா தமிழ் மட்டும் படித்தாலே போதும். ஏன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் தமிழ் தான், உங்களோட மேஜரும் தமிழ் தான். அதே இங்கிலீஷ்னா தமிழ் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ். ஸோ தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக மட்டும் என்ன பண்ணணும் படிக்கணும். அதேமாதிரி மேக்ஸ்னால் தமிழ் மேக்ஸு, சயின்ஸு இல்லை ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதுனா நீங்கள் ஃபிசிக்ஸு தமிழ், கெமிஸ்ட்ரி தமிழ் இந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய படிங்க. ஸோ எடுத்தோடனே இப்போ ஃபிசிக்ஸ்னால் அப்படியே 6வது இருக்கிற சயின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்க தேவையில்ல. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கண்டென்ட்டாக இப்போ ஒளியியல் இருக்குன்னா அது மட்டும் வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க, சரிங்களா? மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்ல. அதேமாதிரி பாட்னி சுவாலஜி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா செல் பயாலஜி 2 பேத்துக்குமே காமனாக வரும், சரிங்களா? அந்த மாதிரி செல்லை பற்றி கொடுத்துருக்காங்க, மரபியல் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணால் தான் அதுவும் தெரியும். ஸோ சிலபஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து பள்ளி ஸ்கூல் புக்கை தாண்டி மற்ற எதுவும் படிக்கணும்னா ஆமாம் படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து யூஜி படிக்கிறப்ப உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா அதை படிங்க. ஒரு சில பேர் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமான்னு கேட்குறீங்க. ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க், பத்தாது, சரிங்களா? அதனால் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்மளுடைய மேஜர்ஸ் மட்டும் தான் 150 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் வரும். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்னும் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் 150 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் வரும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அது தனி, சரிங்களா? அதில் வந்து அந்த 30 கொஸ்டின் கேட்டால் 50 மார்க்ஸ்க்கு வந்து இருக்கும். அதில் 20 மார்க்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். அது 2 பேத்துக்குமே காமன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் மார்க்ஸ் 2012 பார்த்தீங்கன்னா 5.5. ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி தான் இயர் வைஸ் சேஞ்சஸ் ஆகும். இது வந்து லாஸ்ட் இயர் கொடுத்த நோட்டிஃபிகேஷனுங்கிறதுனால இந்த பர்சன்டேஜ். சப்போஸ் இந்த இயர் கால்ஃபர் பண்ணும்போது இந்த 5.5 6 அல்லது 6.5 கூட என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா 2 இயர்ஸ் கழிச்சு வருது அதனால். அதுக்கடுத்து 2013 பார்த்தீங்கன்னா 5%, 2014 பார்த்தவங்களுக்கு 4.5, 17 அப்படின்னா 3 மார்க்ஸு, 19 அப்படின்னா 2 மார்க்ஸு, 22 அப்படின்னா 0.5, 23க்கு எந்த ஒரு மார்க்ஸும் கொடுக்கல. சப்போஸ் இப்போ இதை வந்து ஆட் பண்ணலாம், 23னா 0.5, 22னா 1. ஸோ இந்த மாதிரி மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கிரேட் சொன்னதே தான், ஒவ்வொரு மார்க்ஸ்லையும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஸோ இதோட சிலபஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சிங்க. ஸோ அந்தந்த மேஜர்ஸ் அவங்களுக்கான பாடத்தில் இருக்கக்கூடிய பாடம் மெயினான சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து என்ன பண்ண தேவை, எதுவுமே படிக்க தேவை. ஸோ பேப்பர் 2க்கு 150 மார்க்ஸு மேஜர் மட்டும்.
அதே வந்து பேப்பர் 1க்கு எல்லா சப்ஜெக்ட்டும் மிங்கிள் ஆகி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸு இது எல்லாமே மிங்கிள் ஆகி என்ன இருக்கும் அப்படின்னா 150 மார்க்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து செகண்ட் கிரேட் தனியாகவும் அதுக்கடுத்து பிடி யூஜிடிஆர்பிக்கு தனியாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, வெயிட் பண்ணாதீங்க, தொடர்ந்து படிங்க. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பேங்க் கொஷின் பேப்பர்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய மேஜர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற வெப்சைட்லேயும் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது, அது எப்படிலாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.